அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது இந்த கட்டத்தை பாருங்க. இதை நாம நாடி முறையில் எவ்வாறு துல்லிய பலன் எடுக்கலாம் என்பதை ரொம்ப எளிமையாக பார்த்து கொள்ளலாம். இந்த ஜாதகத்தில் தந்தையை பற்றி முதலில் ஒரு சின்ன ஆய்வு பண்ண வேண்டும் என்றால் சூரியனை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ பாருங்க, அந்த சூரியனுக்கு 2க்கும் 11க்கும் உள்ள அதிபதி சூரியனுக்கு நேராக 7ல் உட்கார்ந்து சூரியனை பார்க்கின்றார். அப்போ 2 11க்குரிய அதிபதி பார்க்கும்போது அங்கே வருமானங்கள் நல்லா வரக்கூடிய வாய்ப்பும், நல்ல மாதிரி சந்தோஷமாகவும் ஒரு கௌரவமாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்பு தன்னுடைய தகப்பனாருக்கு உண்டு என்பது உண்மை. அது ஒரு விஷயமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் நாடி முறையில். 2வதாக தன்னுடைய வருமானங்களை எப்படி பெருக்கிக் கொள்வது அப்படின்போது, குருன்னு சொல்லக்கூடிய ஜாதகருக்கு 2ல் கேது உட்கார்ந்து அதுக்கு நேர் 7ஆம் இடத்தில் மீனத்திலிருந்து செவ்வாயும் சனியும் பார்ப்பதால் இயந்திர சம்பந்தப்பட்ட, இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட காரு, இந்த மாதிரி வாகனங்களை கொண்டு லாபங்கள் அடைவதற்குள்ள வருமானம் இந்த ஜாதகர் பெற்றுக்கொண்டே இருக்கின்றார். 2வதாக கல்வியை பற்றி நம்ம கணிக்க வேண்டும் என்றால் புதன் எடுத்துக்கொள்ளலாம். ரொம்ப எளிமையாக பார்த்து கொள்ளலாம். புதனோட கொஞ்சம் பகை கிரகமான அந்த சுக்கிரனும், மேலும் கேது 159க்கு தொடர்பு பெற்று அந்த 5வது இடத்துல போய் கேதுவை தூக்கி வைத்தால் புதன் சொல்லக்கூடிய அந்த இடம் பாதிக்கப்பட்டு, அதுக்கப்புறம் அந்த புதனுக்குரிய அந்த இடம் பாதிக்கப்பட்டதுனால கல்வி ஒரு குறிப்பிட்ட ஆரம்ப கல்வியோட அவருடைய படிப்பு கொஞ்சம் தடையாக இருக்கும் என்பது எளிமையாக கணித்து கொள்ளலாம். அடுத்து பார்க்க போனால் அந்த குரு 5வது பார்வையாக சந்திரனை பார்ப்பதால் தன் தாய் மேல் ரொம்ப பாசமாகவும் தாய் மேல் இணக்கமாகவும் இந்த ஜாதகர் இருப்பார். அதே சந்திரனுக்கு 4ஆம் இடத்தில் சனி செவ்வாய் ராகு குவிந்திருப்பதால் தாயார் உடல்நிலை அப்பப்போ பாதிக்கப்பட்டு, சனி செவ்வாய் ராகு இருப்பதால் ஒரு சின்ன அறுவை சிகிச்சையும் தாயாருக்கு எடுக்கப்பட்டது. இப்போ இவ்வளோ கணக்குமே ரொம்ப கரெக்டாக இருக்குது. நம்ம முதல்ல வந்த உடனே பாரம்பரிய சோதனம் இருந்தாலும் இதை நம்ம இந்த விதிமுறையில் எடுத்து ஒரு 4-5 பாயிண்ட் சொன்னீங்கன்னா வரக்கூடிய அந்த நபர் ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப ஆச்சரியப்படுவார். இதை நம்ம அந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம திசை இருப்பு லக்கணம் ஆதிபத்தியத்தை எடுத்து நம்ம நடக்கக்கூடிய காரியங்கள் என்னென்ன திசை புத்தியில் நடக்கும் என்பதை நம்ம ஈஸியாக சொல்லி வரலாம். ஆகையால் நண்பர்களே, இது நாடிங்கிறது ரொம்ப அற்புதமானது. அதில் சொல்லப்பட்ட எல்லா கருத்துக்களும் எந்த தவறும் அதில் நடப்பதில்லை. நாம் பார்க்கக்கூடிய விதிமுறைகளை சரியாக புரிந்து கொண்டு பார்த்தோமானால் நிச்சயமாக அந்த அந்த பலன்கள் நமக்கு தவறுவதில்லை. பலன் ரொம்ப எளிமையாக எடுத்து சொல்லலாம். நன்றி நண்பர்களே. அடுத்த ஒரு கட்டத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.